எல்லாம் ஓடி போயிடலாம், நம்ம போய் எங்கேயாவது போய் இருந்துக்கலாம், நானுமே போயிருந்துருக்கலாமே. ஸோ பேசிக்லி இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது உங்களாலே புரிஞ்சுக்க முடியும். அண்ட் 10 வருஷம் கஷ்டப்பட்டு நியாயமா இருந்து ஜென்யூனா இருந்து நிறைய கான்டென்ட் போஸ்ட் பண்ணி கிளைண்ட் ஹேண்ட்லிங், கிளைண்டோட நான் எப்படி வேலை பார்ப்பேன், என் வேலை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சு உங்களுக்கு உங்ககிட்ட வந்து மக்களாகிய உங்ககிட்ட வந்து நான் என்னை தெரியப்படுத்தி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் வந்து என் பிஸ்னஸை விட்டு கொடுத்து இப்படி ஒரு கெட்ட பேரை வந்து சுமந்துக்கிட்டு நான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுன்றது இல்லை. எனக்கு நிறைய டார்கெட் இருக்கு இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில என் அகாடமி பேஸ் பண்ணி நான் நிறைய விஷயம் சாதிக்கணும்ட்டு. அதுக்காக வந்து அவ்வளோ அசால்ட்டா என் பேரை விட்டு கொடுத்துட்டு நான் உட்கார மாட்டேன். அண்ட் நான் வந்து கன்சியூமர்ஸ் இல்லை, நீங்கள்லாம் மக்கள், உங்ககிட்ட இருந்து கன்சியூம் பண்ணி உங்ககிட்ட வந்து நான் இதுதான் என்னோட பிஸ்னஸுங்க, பாருங்க, உங்களுக்கு பிடிச்சா ஜாயின் பண்ணுங்க, பிடிச்சா என்ன மேக்கப் ஆர்டிஸ்டா ஹையர் பண்ணுங்கன்னு கிளைம் பண்ற இடத்துல நான் உங்களையே ஏமாத்திட்டேன் அப்படின்னா அது எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு அடியா இருக்கும், ஏமாற்றமா இருக்கும் என் பிஸ்னஸுக்கு. அதை எப்படி நான் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவேன்? ஏன்னா என் பிஸ்னஸ் டச் என் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. அது எல்லாமே கரெக்டா டிரான்ஸ்பரண்டா இருக்குது, உங்களுக்குமே தெரியும் பார்த்தா. எப்படி வந்து அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு தோணும்னு யோசிச்சு பார்த்தீங்களா? அப்புறமா ஒரு ஆடியோ நோட் வந்துச்சு. அந்த ஆடியோ நோட்ல ஒருத்தங்க அழுதுட்டே பேசுற மாதிரி இருந்தது. அதுக்கு ஏதோ ரிப்ளை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து கேட்டேன். அந்த ஆடியோ நோட்ல ரெக்கார்ட் பண்ணது ஏன் அது வந்து என்னோட ஹஸ்பண்டோட வாய்ஸா இருக்கணும்ன்ற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் எழுப்புவேன். செகண்ட் கொஸ்டின், அது உண்மையா இருந்திருந்தா அதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும்ல, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அது முன்னாடி ஸ்டோரி சொல்றேன். அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க, உன் பொண்டாட்டி நல்லா தானே இருக்கா, சந்தோஷமா தானே இருக்கா, அவகிட்ட வந்து காசை வாங்கி கொடு, உன் பொண்டாட்டிய வந்துட்டு இந்த மாதிரி எவன் கூடயாவது போ சொல்லி வந்து காசை கொடுக்க சொல்லு, இப்படின்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப தகாத வார்த்தை. அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபேமிலி மெம்பரா இருந்தாலும் சரி, அவளுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல, அவளை கேட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணல, அப்ப அவகிட்டயே போய் வாங்கிக்கோங்க, அவளை கொடுக்க சொன்னா அவகிட்டயே வாங்கிக்கோங்க, எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றீங்க, ஆர்எல்ஸ் வந்து முடிஞ்சதை பாத்துக்கோ, தர முடியாது, இந்த மாதிரி அந்த மாதிரி. இப்ப மயக்கமான படத்துல கூட தனுஷ் வந்து யாரோ மண்டையில பாட்டில் அடிச்சு உடைக்கும் போது யூ கைஸ் வெரி ஹாப்பில, ஓகே ஹீரோ, அந்த ஹீரோ வந்து அடிச்சிட்டாங்க, பட் ஹி வில் பி ரிகவரிங், மென்டலி சிக்கா இருக்காங்கன்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி நடந்த கதை யாருக்குமே தெரியல. ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிப்பிங்கை வச்சுட்டு ஆடியோ நோட்டை வச்சுட்டு இந்த மீடியால காட்டுறதுல எந்த விதத்துல நியாயம்? அந்த ஆடியோ நோட்ல போட்டிருக்கிறதே இட்ஸ் அஃபென்ஸ் அப்படின்னா அது கேஸ் தாங்க ஃபைல் பண்ணிருக்கணும், லீகலி டீல் பண்ணணும். அதை வந்து இப்படி உட்காந்து ஒரு மீடியா சேனல்ல பேசுறது ஃபேமுக்காக நியாயம் கிடைக்கணும்ன்ற நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி யூடியூப்லாம் உட்காந்து பேச மாட்டாங்க. டு பி வெரி கிளியர் அண்ட் ப்ரிசைஸ். இந்த மாதிரி ஒருத்தங்க ஃபோன் பண்ணி அழுது ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஏன் வந்து ஏமாத்தணும்னு நினைக்கிற ஒருத்தர் இவன் நான் கொடுத்துடுறேங்க, அந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி